ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். முதலாவது நான் இதுக்கு 4 கோழிக்கால், அதாவது தொடையோடு சேர்த்த 4 கோழிக்கால் எடுத்து சீசனிங் பண்ணி வச்சுருக்கிறேன். சீசனிங் பண்ணுறதுக்கு நான் மஞ்சள் தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், பாதி தேசி புளி, டொமேட்டன் ஜூஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் எல்லாம் 1 கிலோ ரைஸுக்கு செய்ய போகிறேன்றதால நான் ஒரு பெரிய தக்காளி பழம் 3 வெட்டி வச்சுருக்கிறேன். இஞ்சி உள்ளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். மேலும் ஒரு பெரிய வெங்காயம் 3, ஒரு 10 பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது நான் கோழியை நல்லா அவிச்சு அந்த தண்ணி எடுத்து சோறு சமைச்சு வச்சுருக்கிறேன். பிறகு அந்த கோழிக்கு கொஞ்சம் பட்டர் போட்டு சாதுவாக பொரித்து வச்சுருக்கிறேன். கோழி தேவையான அளவு பொரிஞ்சதும் அதுக்கு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி உள்ளி பேஸ்ட், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. பிறகு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுங்க. ரைஸை நான் கொஞ்சம் உப்பும் கோழி ஸ்டொக்கும் யூஸ் பண்ணி சமைச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 3/4 பதம் மாதிரி சோறு அவிஞ்சால் காணும். மேலும் நான் லீக்ஸ், கேரட் அது 2ஐயும் நீளமாக வெட்டி பட்டரில் பொரித்து வச்சுருக்கிறேன். இறுதியாக நான் ஒரு மேகி சூப் கட்டி போட்டுட்டு சோறு, லீக்ஸ், கேரட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 10 கஜு எடுத்து நெய்யில் பொரித்து சேர்த்து கொண்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சில ஜெர்மன் சொல்லுகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெங்காயத்துக்கு சொல்கிறது ஸ்வீபல், உள்ளிக்கு சொல்கிறது knoblauch, இஞ்சிக்கு சொல்கிறது இஞ்சுவா, தக்காளி பழத்துக்கு சொல்கிறது டொமாட்டன், கேரட்டுக்கு சொல்கிறது கரோட்டை, லீக்ஸுக்கு சொல்கிறது லவ். இந்த ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மேலும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.